நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். எதுக்கு இதுன்னா, பொதுவாகவே ஒரு அரசியல்னா ராமதாஸுக்கு அன்புமணிக்கு நல்லா தான் இருந்தாங்க குடும்பத்தில். இந்த அந்த குடும்பத்தில் நாம் என்னடா பண்ணணும்னு டிஎம்காரன் பார்த்தான். இந்த டிஎம்கா பாமகவை உழைச்சாதான் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ஜெயிக்க முடியுன்றதுக்கு கங்காணம் கட்டினானுங்க. 1 வருஷமாக 2 வருஷமாக அவங்க நினச்ச மாரியே பாமக இருந்தவங்களுக்கு அப்படியே இழுத்து லஞ்சம் கொடுத்து ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒன்று பண்ணி பிரித்து 2 பேரையும் தாய்ப்பினும் புள்ளியும் பிரித்து இன்றைக்கி தனித்தனியாக விட்டாங்க. அவங்கள நம்பி இருந்த லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தவிக்கிறாங்க. அதே போல் அவங்கள அப்பனையும் புள்ளியும் பிரித்து மாரி ஏன் அந்த டிஎம்களை பிரிக்கிறவ யாரும் கிடையாதா? ஏன் கனிமொழி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் பிரிக்கக்கூடாதா? அப்படி இல்லையா யாரும்? அவங்க எவ்வளோ நாளைக்கு அப்படியே கூட்டாசின்னு அப்படியே இருப்பாங்க ஸ்ட்ராங்காக? அதுவும் பிரிக்கிறதுக்கு ஒரு நேரம் வரும். இந்த டிஎம்களுக்கார மந்திரிங்கள்லாம் கூஜா தூக்கின பசங்க. பாமக ஒரு பாடாளுமன்ற கட்சி 2 பேரும் பிரிச்சானுங்களே. ஏன் டிஎம்களை நீங்கள் என்ன புடங்குறீங்க? ஏன் டிஎம்க உடைங்களாம்? 2 பிரித்து விடுங்களா? ஒரு ஜாதிக்குள்ளேயே இப்படி நம்மளை மோத விடுறாங்களே, அவங்கள பிரிய அவங்கள மட்டும் ஒட்டுமா வச்சுக்கிறீங்களே. 300 குடும்பத்தை வளர்த்து விட்டு வச்சுக்கிறீங்களே. எல்லாம் மந்திரியாக தானே இருக்கிறீங்க. கவர்னரில் மந்திரியாக இருந்து எதுக்கு புண்ணியம்? அந்த 300 குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கிறீங்க, வன்னீரை காப்பாற்றுறதுக்கு இல்லை. ஏன் அந்த குடும்பம் 300 குடும்பத்தை ஏன் பிரிங்களாம்? ராமதாஸ் அன்புமணி பிரிச்சிங்களே, அதுபோல் பிரிங்க. உங்களுக்கு திறனே இல்லையா? உங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்தாங்க நீங்கள் வன்னீர் எந்த அளவுக்குலாம் வளர்ந்துருக்கணும். அவனால் எந்த அளவுக்கு டேலண்டாக இருந்து நம்மளை பிரிக்கிறான். ஏன் நீங்கள் என்ன ஆச்சு? அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லையா? பணம் இல்லையா? டிஎம்களை மந்திரிங்களுக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். எதுக்கு இருக்கீங்க? அடிமையாக எதுக்கிட்டா இருக்கிறீங்க? பணத்தை வச்சுன்னு என்னடா சாதிக்க போகிறீங்க சொல்லு? உனக்குன்னு 4 பேர் சொந்தக்காரன் பந்தக்காரன் ஜாதி ஜனன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டு போங்க. திமுகவுக்கே கூஜா தூக்கிட்டு இருக்காதிங்க. திமுகவில் இருக்கிற மந்திரிங்களுக்கு தான் சொல்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் அங்கேயே கூஜா தூக்குங்க? சொல்லு. நம்ம ஜாதிக்காரனை எப்படி பிரிக்க வச்சு, எப்படிலாம் சண்டை மூட்டை வச்சு எப்படிலாம் பிரிக்கிறான்? ஏன் அவங்களுக்கே கூஜா தூக்குங்கிறீங்க? ஏன் அந்த குடும்பத்துக்கு எதுவும் வராதா? சொல்லு. வரும் கூடிய சீக்கிரத்தில் வரும். அதே நான் கண்ணுக்கு முன்னால் பார்ப்பேன் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். அதே போல் இந்த இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகிற மாரி உருவாக்கி கொடுங்க. நம்ம வன்னியருக்கு தான் சொல்கிறேன், எல்லா சமுதாயத்துக்கும் நம்ம பொதுவாக தான் பேசுகிறேன். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சேர்த்துங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல்.